வெல்கம் டு கெஜாவின் உலகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா. பார்த்து பொறுமையாக பண்ணணும், இவ்வளோ வேகமாக பண்ணக்கூடாது. நிறுத்து, நான் சொன்னேன்ல, எதையும் பொறுமையாக செய்யணும். அம்மா, எனக்கு அந்த பொம்மை வேணுமா? உடனே இப்போவே வேணுமா? அம்மா கொடுங்க அம்மா, எனக்கு அந்த பொம்மை வேண்டுமா அம்மா. அம்மா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை கவனமாக கேளு, சரியா? பசுமையான சின்ன கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்துக்கு பேர் பூங்காடு. அந்த கிராமத்தில் உன்ன மாதிரியே ஒரு சுட்டியாக இருக்கிற ஒரு பையன் இருந்தானா. அவன் பேர் ஆதி. அவனும் உன்னை போலவே எனக்கும் எல்லாமே இப்போவே வேணும், அதுவும் உடனே வேணும் அப்படின்னு நினைப்பானா. உன்னை போலவே ரொம்ப அவசரக்காரனா. ஒரு நாள் ஆதியோட தாத்தா அவன்கிட்ட ஒரு சிறிய விதையை கொடுத்து, இந்த ஆதி, இதை மண்ணுக்குள்ளே நட்டு வை, இது உனக்கு பெரிய பாடம் சொல்லித்தரும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாராம். ஆதியும் அந்த விதையை நட்டு வச்சானாம். அடுத்த நாள் ஆதி ஓடி வந்து விதையை பார்த்தா ஒரு சேஞ்சுமே இல்லையாம். ஆதி போயிட்டு மறுநாள் ஓடி வந்து அந்த விதையை பார்த்தானா. அப்போவும் அந்த விதையில ஒரு சேஞ்சுமே இல்லையாம். ஆதி இதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு சொன்னானா. அப்போ ஆதி அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கேட்டுச்சான். அவனும் பயந்து திரும்பி பார்த்தானா. அப்போ அந்த குரல் சொல்லிச்சான், நான் தான் விதை பேசுகிறேன் அப்படின்னு. நீ வெளியே பார்க்குற, ஆனால் எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்லிச்சான். அந்த பக்கமாக ஒரு ஆமை மெதுவாக நடந்து போச்சான். அதை பார்த்து ஆதி ஆமையிடம், நீ என்ன இவ்வளோ மெதுவாக நடக்கிற அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், மெதுவாக இருந்தாலும் நான் எப்பவும் நின்று போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆதியும் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டானா. திடீர்னு பூமியை ரெண்டாக பொழந்து ஆதி பூமிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டானா. பூமிக்குள்ள ஒரே செடி, கல், மண், வேறு அப்படின்னு இருந்து அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாண்டி மேலே ஏறி வந்த மாதிரி இருந்துச்சான். அப்புறம் பார்த்தா அவன் வீட்டில் கட்டிலில் படுத்துட்டு இருக்கானா. அப்போதான் தெரிஞ்சுதான், ஓ இது கனவா அப்படின்னு. அவனு அப்போதான் புரிஞ்சுக்கிட்டானா. இப்படி சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சான். திடீர்னு எழுந்து குடுகுடுன்னு ஓடி போய் அந்த செடியை பார்த்தா அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அங்கே செடி வளர்ந்துடுச்சான். அதுக்கப்புறம் அவன் டெய்லி அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சானான். கொஞ்ச நாள்லேயே அந்த செடி வளர ஆரம்பிச்சிச்சான். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய மரம் ஆயிடுச்சான். அந்த மரத்துக்கு கீழே அந்த ஊர் மக்கள் எல்லாம் நிழலுக்கு நின்று அங்கே ஒரே சந்தோஷமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மரத்துக்கு பொறுமையான மரம் அப்படின்ட்டு பேர் வச்சாங்களாம். ஆதியும் நாளடைவில் அவனோட குணத்தை மாற்றிக்கிட்டு அவன் பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டானா. இதிலிருந்து என்ன தெரியுது? பொறுமையாக இருந்தால் எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் எப்பவும் பொறுமையாக தான் எந்த ஒரு வேலையும் செய்யணும். ஓகேம்மா, நானும் இனிமே எல்லாத்துக்கும் பொறுமையாகவே இருக்கேன். உங்களுக்கும் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.